ஹலோ மக்களே 507வது எபிசோட்ல பேர்லாம் எபிசோட் ஸ்டார்ட்ல காம்பல்ட்ட தான் காட்டுறாங்க. அதான் மேடன் ஐலாண்ட், அதான் போவா கிங்டத்தை தான் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. ட்ரஃபலகர்லாம் குரூப்பே அங்கே தான் இருக்காங்க. பார்த்தா ஃபிஷிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த முகிவர லூஃபி எங்கடா போனா இவ்வளோ சத்தம் போட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானு சொல்லி எல்லாரும் பாக்குறாங்க. ஒரு பக்கம் இதுல அவன் குரூவோ இருந்து மீனை பிடிச்சிக்கிட்டு இருக்கானுங்க. மீனை பிடிச்சிக்கிட்டு இருக்க நேரத்துல ஏதோ ஒரு சிக்னல் தெரியுது. டேய் ஏதோ ஒரு மீனை பாக்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. பார்த்தா அந்த காம்பல்ட்டுக்குள்ள ஒரு மீன் பாஞ்சு போகுது. அது மீன் ஒண்ணு இல்ல, சீக்கிங்கு. ஆனா உடச்சுக்கிட்டு வெளியே வரல, ரத்தத்துல வெளியே வருது. சீக்கிங் எது கூடடா சண்டை போடுதுன்னு சொல்லிட்டு ஷாக்ல பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. பார்த்தா சீக்கிங்க ஏதோ ஒன்னு அடிச்சு கொண்டுட்டாங்க. யாரு கொண்டானே தெரியல. இன்னொரு சீக்கிங் கூட சண்டை போட்டுக்குன்னு நினைக்கேன். பார்த்தா சீக்கிங் கூட சண்டை போடல, யாரோ ஒரு ஆள் வெளியே வந்துகிட்டு இருக்காங்க. டே எவன்டா வெளியே வரான் ஒருத்தன், அடிச்சு நொறுக்கிட்டு வராங்களான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. டே இவருடான்னு சொல்லிட்டு ஷாக்ல பாக்குறாங்க. டார்க்கிங் ரேலின்னு சொல்லிட்டு மிரண்டானுங்க அவனுங்க. டே உங்களை சபோடி ஆர்பாலஜில பார்த்தோம்ல, உங்களை பார்த்ததுல சந்தோஷம் சொல்றாரு. பார்த்தா டார்க்கிங் ரேலி மாசம் இங்க வந்து நின்னுக்கிட்டு இருக்காரு. ரோஜரோட ஃபர்ஸ்ட் க்ரூமேட்டடா இவர் எங்கடா இருந்து வந்தாருன்னு சொல்லிட்டு மிரண்டுட்டானுங்க. என்னோட கப்பல் வந்து புயல்ல உடஞ்சிருச்சுடா, அதனாலதான் நான் நீச்சல் அடிச்சு வந்தேன். வரத வெள்ள இந்த சீக்கிங் வந்துச்சு, அதை அடிச்சு நொறுக்கிட்டு வந்தேன்னு சொல்றாரு அவரு. என்னது காம்பல்ட்ல இவர் வந்தாரா, என்னடா நடந்துச்சுன்னு சொல்லிட்டு மிரண்டானுங்க அவனுங்க. இவ்வளவு தூரத்துல இவர் எப்படா நீந்தி வராரு, ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. அந்த சீக்கிங்க நீங்க தான் கொன்னீங்களான்னு சொல்லிட்டு அவனுங்க கேட்கறானுங்க. லெஜெண்டரி பைரட்னா சும்மா வாடான்னு சொல்லிட்டு ஷாக்ல பாக்குறானுங்க அவனுங்க. சரி உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கணும், கேட்கலாமா? லூஃபி இந்த ஐலாண்டு தானே இருக்கான்னு சொல்லிட்டு ரேலி கேட்கிறாரு. சடனா வந்து ட்ரஃபலகர்லாம் அப்படி ஷாக் ஆகுறான். அதுக்கப்புறம் உள்ள கிங்க தாங்க காட்டுறாங்க. பார்த்தா அங்க இருக்க பெண்கள் எல்லாம் பேசுறாங்க. நம்மளோட கிங்கு, அதான் நம்மளோட மேடம் வந்து லூஃபிக்கு வந்து சாப்பாடு கொடுக்க போயிட்டாங்களாமே, அப்படியான்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்க பாத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. டேய் லூஃபி யாரும் தெரியல, உடம்பெல்லாம் ஸ்ட்ரெச் பண்ணுவான், அவன் மாசா காட்டுவான்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த லேடிஸ்லாம். அவன் எப்படி திரும்பி வருவான், அவங்கள நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அங்க ஏகப்பட்ட ஆண்கள்லாம் இருக்காங்க, அவங்களெல்லாம் பார்க்கணும் ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு அங்க இருக்க பெண்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. லூஃபி கேண்டி நான் ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணுவேன், ஃப்ரில்ஸ் வச்சு ரெடி பண்ணுவேன்னு சொல்லிட்டு மார்கரிட்டாலாம் பேசிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இங்க என்னன்னு பார்த்தா போகக்கா தான் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. நான் லூஃபிக்கு எப்படி ஒரு நல்ல ஒய்ஃபா இருப்பேன், அவன் வேற இவ்வளவு தூரத்துல இருக்கான், அவனுக்கு நான் டெய்லி சாப்பாடு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவன் என்னென்னமோ பேசி விளையாண்டுக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் குளோரியஸா பாட்டி பார்த்துக்கிட்டே இருக்கா. ஸ்னேக் பிரின்சஸ் நீ இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, நீ என்ன இவனை பத்தி பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாவா. பார்த்தா அவ லூஃபி எப்படி மேரேஜ் பண்ணலாம் அதை பத்தி தான் பேசிக்கிட்டே வரான். மேரேஜ்னு சொல்லிட்டு பாட்டி ஷாக் ஆகுறா. அதுக்கு பிறகு ஜீம்பே வந்து நம்ம லூஃபியை தூக்கிட்டு வராரு. டே இந்த அடிபட்டுருக்குடா, நீ சபோடிக்கெல்லாம் போக முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. என் ஃப்ரெண்ட்ஸை பார்த்தே தீரணும், அது எனக்கு ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், 3 நாள் அவங்கள பாப்பன்னு சொல்லியிருக்கான் லூஃபி. சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நடந்து வரானுங்க. டே சப்மரின் தொலைஞ்சு போயிருச்சு, எங்கடா போச்சுன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. லூஃபின்னு சொல்லிட்டு நம்ம ரேலி கத்துறாரு. ஓல்டுமேன் ரேலி நீங்க எங்கன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களை பார்க்க தான் சபோடிக்கு வரலான்னு பார்த்து நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஏன்னா உங்களோட வீவர் கடை ஏன்ட்ட தானே இருக்குன்னு சொல்றான். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் நீங்க பாத்தீங்களான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. டே அவங்க யாருமே அங்க இருக்க மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு தாத்தா. என்னோட வீவர் கடை நான் ஷாக்கிட்டு தான்டா கொடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. நான் எங்கெல்லாம் போவேனோ அங்கெல்லாம் போவேன், ஏன்னா அவ எங்கேயும் தேடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவள்கிட்ட என்னோட வீவர் கடை கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு அவரு. டார்க்கிங் ரேலியா இது நீங்களா, என்னால நம்பவே முடியலைன்னு சொல்லிட்டு ஜிம்பி பாத்துக்கிட்டு இருக்காரு. ஃபார்மர் வாரலாடு தானடா நீ அப்படின்னு சொல்லி ரேலி ஆரம்பிக்கிறாரு. ஆமா இதுதான் நம்ம ஜிம்பே, இவர் தான் வாழ்க்கையை காப்பாத்தினாருன்னு சொல்றான் லூஃபி. இவ்வளவு பெரிய லிவிங் லெஜெண்ட் நான் பாப்ப நினைச்சு கூட பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஜிம்பே சொல்லிக்கிட்டு இருக்காரு. இது முக்கியமானது சொல்லிட்டு தொப்பியை தூக்கி போடுறான். அவன் தொப்பியை தூக்கி பாத்துக்கிட்டு இருக்கான் லூஃபி. ஒரு வழியை கண்டுபிடிச்சுன்னு சொல்லிட்டு லூஃபி என்ஜாய் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். சுத்தி பாக்குறாங்க, இங்க ஏகப்பட்ட பைரட் இருக்காங்களான்னு சொல்லிட்டு ஜிம்பி பேசிக்கிட்டு இருக்காரு. அவங்க இப்பதானே இங்க இருந்து போனாங்க, லூஃபி 2 வாரம் இங்க இருந்து ரெஸ்ட் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அவன் தானடா அவன் உயிரை காப்பாத்தனு சொல்லிட்டு ரேலி கேட்கிறாரு. பார்த்தா அவன் கப்பல் தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா இவனை கப்பல்ல இருந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கானுங்க. எங்க அங்க இருந்து கிளம்பணும்னு ஒண்ணுமே புரியல. டார்க் இங்க அங்க எதுக்கு வந்தாருன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலடா. டிஏ வந்து அவர் இன்னும் நம்ப தான் செய்யறாரு போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறான். அவன் டீன்னு பேசுறது வேற எதுவுமே இல்ல, மங்கி டீன்னு ஒரு டி வருதுல, அதை பத்தி தான் சொல்லிட்டு அவன் எப்ப பாப்பானு தான்டா திரும்பி இருக்கான். அவன் இந்த உலகத்தை அடுத்து என்ன செய்ய போறான்னு ஒன்னும் புறான்னு சொல்றான் ட்ரஃபலகர்லாம். டே இது ரேலி நீ எங்கடா இங்க வந்து சொல்லிட்டு குளோரியஸா பாட்டி பேசிக்கிட்டு இருக்கா. குளோரியஸா உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சுன்னு சொல்றாரு ரேலி. ரேலிசா நீங்க நல்லா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு அந்த 2 பொண்ணுகளும் கேக்குறாங்க. அதுக்கப்புறம் லூஃபியை பார்த்துட்டு ஹேங்காக் என்ஜாய் பண்றா. நம்ம வாழ்க்கையை காப்பாத்தினால இங்க வந்து நின்னுட்டு இருக்காரு, அவரே நீ மறந்துட்டியா அக்கான்னு சொல்லிட்டு அந்த 2 தங்கச்சியும் பேசுறாங்க. ரேலி வந்து உங்க வாழ்க்கையை காப்பாத்தினாரா அப்படியான்னு சொல்லிட்டு லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமா அதுக்கு ஒரு பெரிய கதையே இருக்குன்னு சொல்றாங்க 2 பேரும். லூஃபி நீ முழிச்சிட்டியா, நீ எவ்வளவு நேரம் தூக்கிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு ஹேங்காக்கா கேட்டுக்கிட்டு இருக்கா. உனக்காண்டி சாப்பாடு கொண்டு வந்திருக்குன்னு சொல்றாவா. லூஃபிக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு குரங்கிட்டெல்லாம் கத்துறாவா. பார்த்தா ஜீம்பேக்கெல்லாம் வயிறு பசிக்கி. டே ஜீம்பே இந்த சாப்பாடு உனக்கு ஒண்ணுமே கிடையாது, இது என் லூஃபிக்கு மட்டும் சொல்றா ஹேங்காக். லூஃபி உனக்கு இன்னும் நல்லா ஸ்ட்ரென்த் வரணும், நீ எவ்வளவு சாப்பிடணும்னு தோணுது அவ்வளவு சாப்பிடுன்னு சொல்றாரு அவரு. அதுக்கப்புறம் அவரு எடுத்து கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. லூஃபிக்கு வயிறு பசிக்கி. அதுக்கப்புறம் லைட்டா கொஞ்சம் எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கான். பார்த்தா நல்லா வயிறு பசிக்க ஆரம்பிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான்.
அவன் இங்க ஒரு பக்கம் ஜீம்பே சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. பார்த்தா ரேலி எல்லாருமே சந்தோஷமா சிரிக்கிறாங்க. நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற நேரத்துல ஜீம்பேட்ட கத்துறா, டே ஜீம்பே உனக்கு ஒரு சாப்பாடுக்கு கிடையாது, அமைதியா இருடான்னு சொல்றா ஹேங்காக். சரின்னு சொல்றாரு அவரும். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு லெட்டர் கொடுக்குறாரு அவரு. அட ஷாக்கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கா, ரொம்ப நன்றிடா ரேலி அப்படின்னு சொல்றாவா. அவ இன்னும் மாறவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க குளோரியோசா பாட்டி. ஒரு காலகட்டத்தில் இவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்பாங்க. அவங்க நல்லா சந்தோஷமா இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. 13 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை எப்படி பார்த்தனோ அதோட இப்ப நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு ரேலி சொல்லிக்கிட்டு இருக்காரு. ரேலி கிராண்டினியன் ஷாக்கி செலஸ்டியல் டிராகன் நாங்க எப்போ ஓடி வந்தோமோ அப்பத்துல இருந்து நீங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, அது ரொம்ப சந்தோஷம் சொல்றாங்க அவங்க. லூஃபி எப்படி நீங்க கண்டுபிடிச்சு வந்த எனக்கு ஒண்ணுமே புரியல, நேவி இவனை தான் தேடிக்கிட்டு இருக்காங்க, எப்படி இங்க வந்து ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு குளோரியோசா பாட்டி கேட்டுக்கிட்டு இருக்கா. இங்க வந்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனையாருன்னு சொல்லிட்டு இந்த ஃபேஸ் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க ரேலி, இது நீ தானு சொல்லிட்டு போகங்க கேட்டுக்கிட்டு இருக்கா. இவ்வளவு நேரம் நீ பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு குளோரியோசா பாட்டி ஷாக் ஆயிட்டா. கவலைப்படாதீங்க, நான் தான் இங்க இருக்கோம்ல, நேவில இங்க வர மாட்டாங்கன்னு சொல்றாரு தாத்தா. அது மாதிரி இவன் எப்படி இங்க இருப்பான்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சு வந்தோம்னா யார் இவனை இங்க அனுப்புனானோ அவன் தான் இதை சொன்னான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா கூமா ஒன்னும் சாதாரண ஆள் இல்ல, அவன் தான் இவங்களை அனுப்பி வச்சிருந்திருக்கான். எனக்கும் ரெவல்யூஷன் ஆர்மிக்கும் வந்து ஒரு கனெக்ஷன் இருக்கு, அந்த சில உதவிகளுக்காண்டி தான் நான் அவனை இங்க இருந்து காப்பாத்துறேன்னு சொல்லியிருப்பான். அவன் ஷாக்கி கேட்டிருப்பான், மங்கி சான் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டிருந்திருப்பாவா. அவன் எங்க இருக்கான்னு எனக்கும் தெரியலன்னு சொல்லிட்டு ரேலி பேசி இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் சண்டெல்லாம் முடிஞ்சோடனே திரும்பி ரேலியை பார்க்க கூமாவே வந்திருந்திருக்கான். கொஞ்ச நேரம் பேசலாமான்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருந்திருக்கான். அவன் எனக்கு இன்னும் ரொம்ப நேரம் இல்ல, கொஞ்ச நேரம் தான் இருக்கு, அதனால முகியோராவை பத்தி எல்லாமே சொல்லியிருந்திருக்கான். பார்த்தல கூமா தான் வந்து லூஃபி இங்க அனுப்புனான்னு சொல்லிட்டு அவன் தான் எனக்கு சொன்னா, அதனாலதான் நான் இங்க வந்தேன்னு சொல்றாரு அவரு. ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் நான் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன், அது மாதிரி இவன் லூஃபி இம்பல்டோனே அடிச்சு நொறுக்கிட்டு வந்தது எல்லாமே எனக்கு தகவலாம் தெரிய வந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. ஒரு பெரிய பிரிசனுக்குள்ள இன்ஃபிளேட் பண்ணி போனானாமே, அப்படியா அதுக்கு ஹெல்ப் பண்ணது ஹேங்காக்னு சொல்லிட்டு அது எனக்கு தகவல் வந்துச்சு, இதெல்லாம் கேட்டுதான் இங்க வந்தேன்னு சொல்றாரு ரேலி. ஹேங்காக் வந்து கவர்மெண்டே பிடிக்காது, ஆனா ஒரு கவர்மெண்ட் ஷிப்ல போயிருக்கானா ஏதோ ஒரு ஆளுக்காண்டி தான் வந்து ஹெல்ப் பண்ண போயிருந்திருப்பா, அது கண்டிப்பா நம்ம லூஃபியா தான் இருக்குன்னு சொல்லிட்டு தியரிட்டிக்கலா அவர் யோசிச்சிருந்திருக்காரு. மங்கி சாமல லவ்ல விழுந்திருப்பான்னு நினைக்க ஹேங்காக் இதான் நடந்திருக்குன்னு சொல்றா ஷேக்கி. எனக்கு மட்டும் இந்த சான்ஸ் கிடைச்சுனா நானும் விட்டுருக்க மாட்டேன், அதே தான் அவளும் செஞ்சிருப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ஷாக்கி. ஷாக்கி உன்னோட தியரி உண்மையிலே வேற லெவல் சொல்றாரு அவரு. ஷாக்கி ஒரு காலகட்டத்தில் வேற லெவல் ஆளா இருந்திருப்பா, அவரோட இன்ட்யூஷன் உண்மையிலே மாசா இருந்திருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ரேலிங்க. ஷாக்கினா சும்மாவா, அவ அப்போ இதே மூளை உள்ளவதான் இப்போ அதே மாதிரி தான் இருக்கான்னு சொல்றா குளோரியோசா பாட்டி. தியரியை வச்சுலாம் நேவி எந்த முடிவு எடுத்துட்டு வராது, அதனால இந்த இடம் வந்து சேஃப் தான், பிரச்சனை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு ரேலி. டே லூஃபி நீ சபோர்டியார் பள்ளிக்கு போகணும்னு நினைச்சேமே அப்படியான்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு. ஆமா என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும்னு சொல்றான் லூஃபி, இப்போ அதுதான் உனக்கு ரொம்ப முக்கியமானதான்னு சொல்லிட்டு அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. உன்னை லூஃபி எப்படி ஷாக்ல பாத்துக்கிட்டு இருக்கான் அவரை. சபோர்டியாலஜியை பத்தி நல்லா தெளிவா யோசிச்சுப்பாருன்னு சொல்றாரு அவரு. அந்த ஐலாண்ட்ல அப்படி என்ன நடந்துச்சுன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அந்த ஐலாண்ட்ல அப்படி என்ன நடந்திருக்குன்னா எல்லாரும் இங்கிறது தப்பிச்சு போங்கடா, இங்க நம்ம இருக்க கூடாது, ஏன்னா இவங்களை நம்மளால தோக்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு லூஃபி சொல்லி இருந்திருப்பான். அந்த ஐலாண்ட்ல இவங்க தோக்கடிக்கப்பட்டு இருந்திருப்பாங்க. லூஃபியால அந்த ஐலாண்ட்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸே காப்பாற்ற முடியாம இருந்திருக்கும். அதெல்லாம் தான் இப்போ உடனே யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு பெரிய பவரை உன்னால ஃபேஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறியாடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனா எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. இப்போ நீ ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணினா என்ன நடந்துச்சோ அதே தாண்ட திரும்பி நடக்கும், அது உனக்கு ஆசையா இருக்கான்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு. ஆனா நான் ஒரு சஜஷன் கொடுக்கேன், அதை பிடிக்கான்னு சொல்லிட்டு பாருன்னு சொல்றாரு. இது எல்லாமே உன்னோட சாய்ஸ்ல தான் இருக்கு, முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. எப்படி யோசிக்க ஆரம்பிக்கா அவர் ஏதோ புது ஐடியா கொடுக்க போறாரு. அதுக்கப்புறம் கட் பண்ணி போவின் ஐலாண்ட் தான் கட்டுறாங்க. அங்கதான் நம்ம உசப் இருக்கான். உசப் ஓடாதா இங்க வாடா வாடான்னு சொல்றாரு அவரு. பார்த்தா உசப் ஜெட் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கான். அவனால பெரிய பாடி வச்சுட்டு அவனால ஓடவே முடியல, ஆனா அங்கங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கான். வேத்த ஊத்த ஆரம்பிக்கி. உசப் இதெல்லாம் முடியாதுடா விடா விடான்னு சொல்றாரு அவரு. என்னால முடியும்னு சொல்லிட்டு உசப் அங்கங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கான். வழி விட்டு போடா பெரிய பூச்சின்னு சொல்லிட்டு அடிக்கலான்னு பாக்குறான். பார்த்தா அந்த பூச்சி அடிச்சு பறக்க விட்டுருச்சு. பார்த்தா அடிபட்டு கிடக்குறான். பார்த்தா அவர் கெட்டு போட்டு விடுதாரு. உசப்பின் உனக்கு என்ன தாண்டா ஆச்சு, இந்த ஐலாண்ட் விட்டுல உன்னால போகணும்னு நினைச்சா முடியாதுடா, அதுக்கு இதை நீ தாண்டி தாண்டா போகணும்னு சொல்றாரு அவரு. ஏகப்பட்ட பூச்சிகள் இருக்கு இந்த ஐலாண்டை விட்டு போகணும்னா, அதுக்கு ஏகப்பட்ட வழிகள் இருக்கு, ஆனா உன்னால இதை தாண்டிலாம் போக முடியாதுன்னு சொல்றாரு அவரு. என்னோட பேர் தாண்டா ஹெர்குலிஸ்னு சொல்லிட்டு கத்துறாரு அவரு. அதுக்குள்ள உசப்பக்கானோ திரும்பி அந்த ஐலாண்டை விட்டு தப்பிக்கலாம்னு நினைக்கிறான். என்னன்னு பார்த்தா லூஃபியோட அண்ணன் இறந்துட்டான்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியும். டே உசப்பின் நீ பிரச்சனையில் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வேகமா ஓடி வராரு. ஜெயிண்ட் பேர்டு விலங்குகள்லாம் அவனால தாண்டவே முடியல. என்னடா இவ்வளவு பெரிய ஹிப்போ பட்டமஸ் இருக்குன்னு சொல்லிட்டு உசப்பு பயந்து ஓடுதான். இடம் ஃபுல்லா சாப்பாடா தான் இருக்கு, அவனால எப்படி தப்பிக்க முடியுமே ஒண்ணுமே புரியல. எக்ஸ்ப்ளோடிங் சார்னு சொல்லிட்டு செடியெல்லாம் அடிச்சு பறக்க விட்டுக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். என் வல்ல எது வராதீங்கடான்னு சொல்லிட்டு உசப்பா கத்துறான். நான் ஓட போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எக்ஸ்ப்ளோடிங் சார்னு சொல்லிட்டு அடின்னு அடிச்சு பறக்க விட்டுக்கிட்டு இருக்கான் உன்னையும். உசப்பின்னு சொல்லிட்டு மாசா வராரு அவரு. உசப்பின் அந்த மரம் மூட போயிடா உன்னை சாப்பிட போகுதுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காரு அவரு. பார்த்த அந்த மரம் திரும்பி அவனை சாப்பிட ஆரம்பிச்சுட்டு உசப்பு உள்ள போய் உழுதான் அவன். உசப்பின்னு சொல்லிட்டு அவர் கத்திக்கிட்டு இருக்காரு. உசப்போ செதற ஆரம்பிக்கான் ஒரு பக்கம். உனக்கு என்ன தாண்டா ஆச்சுன்னு சொல்லிட்டு அவர் கட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த பேப்பரை பார்த்தோன்னே உனக்கு என்ன தாண்டா புரிஞ்சிச்சு, ஏன்டா அந்த பேப்பரை பார்த்துட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு. உடனே அழுவுதான். இனிமேல் என்னால இங்க எல்லாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். லூஃபி அந்த வாரில் அவன் அண்ணனை இழந்துட்டான். இந்த நேரத்துல நான் அவன் கூட இல்லாம வேற யார் இருப்பா, ஒரு ஃப்ரெண்டா அவன் கூட நான் துணைக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு உசப்பு அழ ஆரம்பிச்சிட்டான். என் நண்பன் இப்ப தனிமையில இருப்பான்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கான். இந்த மாதிரி கஷ்டமான நேரத்துல நான் ஒரு ஃப்ரெண்டா அவன் கூட இல்லைன்னா வேற யார் இருப்பான்னு சொல்லிட்டு லூஃபி
நினைச்சு அழ ஆரம்பிச்சிட்டான் உசப். அதோட எபிசோட் முடியுது. அதுக்கு எபிசோட்ல சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ங்க. பெல் பட்டன் மறந்துடுங்க. See you bye.